முஸ்லிம்கள் வாழாத எந்த ஒரு பூமியோ நாடோ ஊரோ உலகத்தில் இல்லை என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லலாம். இது மனித வளம். நீர்வளத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய உலகத்துக்கு எத்தனை கடல்கள் சொந்தம், சமுத்திரங்கள் சொந்தம், கால்வாய்கள் சொந்தம், நீரிணைகள் சொந்தம் என்று பார்க்கலாம். மத்திய தரை கடல், ஏடன் வளைகுடா, பாரசீக விரிகுடா, இந்து சமுத்திரம் உட்பட பிராந்திய சர்வதேச நீரிணைகள், கால்வாய்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய உலகத்துக்கு சொந்தமாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த பூமியின் மொத்த நிலப்பரப்பில் 16.8% இஸ்லாமிய உலகத்துக்கு சொந்தமாக இருக்கிறது. கண்டங்களை வைத்து பார்க்கின்ற போது 5 கண்டங்களுள் 6 ஒரு பகுதி இஸ்லாமிய உலகத்துக்கு சொந்தமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய நிலவளம், மனிதவளம், நீர்வளம், நிலவளம், இயற்கை வளங்கள், தாது பொருட்கள், கனிப்பொருட்கள் கணக்கிட்டு சொல்ல இயலாத அளவுக்கு இஸ்லாமிய உலகத்துக்கு கிடைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தின் மொத்த எண்ணெய் தேவையில் 2/3 பகுதியை இஸ்லாமிய உலகம் தான் வழங்குகிறது. உலகத்தின் ரப்பர் உற்பத்தியில் 70% கொடுப்பது இஸ்லாமிய உலகம். சணல் உற்பத்தியில் 75% இஸ்லாமிய உலகத்திலிருந்து உலகத்துக்கு வழங்கப்படுகிறது. 67% உலக தேவையின் வாசனை திரவியங்களுடைய தேவையை இஸ்லாமிய உலகம் நிறைவு செய்கிறது. 3/2 பாம் ஆயிலை உலகத்துக்கு கொடுப்பது முஸ்லிம் உலகம். 50% தகரத்தை கொடுப்பது முஸ்லிம் உலகம். 50% பொஸ்பேட்டை கொடுப்பது இஸ்லாமிய உலகம். இவை போக பெரிய அளவில் இயற்கை வாயு, பருத்தி, தேயிலை, கோப்பி உட்பட தங்கம் முதலான பல்வேறு தாது பொருட்கள், கனிப்பொருட்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிற இஸ்லாமிய உலகத்தை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு வளங்களை பெற்றிருந்தும் இஸ்லாமிய உலகத்தின் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான காரணங்களை நீங்கள் தேடி பார்த்தால் மிக முக்கியமான ஒரு காரணமாக முஸ்லிம் உலகம் பிரிவுபட்டு, பிளவுபட்டு, ஐக்கியத்தை இழந்து, துண்டாடப்பட்டு பல தலைமைத்துவத்தின் கீழ் இருப்பது மிக முக்கியமான காரணம். ஆரம்பத்தில் அரசியல் ரீதியான அந்த ஐக்கியத்தை இழந்த இஸ்லாமிய உலகம் வரலாற்றிலே இவ்வாறு காலப்போக்கிலே மொழிவாதம், தேசியவாதம், இனவாதம் முதலான ஜாஹிலியத்துகளால் ஆகர்ஷிக்கப்பட்டு அத்தகைய ஜாஹிலியத்தில் வளர்க்கப்பட்டு மேலும் பிளவுபட்டு துரதிர்ஷ்டவசமாக இப்போது மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாமிய உலகம் பிளவுபட்டு வருகிறது. அரசியலின் பேரினால் பிளவுபட்ட முஸ்லிம் உம்மத் இனவாதம், மொழிவாதம், பிரதேசவாதம் முதலான ஜாஹிலியத்துகளினால் பிளவுபட்ட பிரிவுபட்ட இஸ்லாமிய உலகம் மார்க்கத்தின் பெயரால் பிளவுபட்டிருக்கிற மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் மார்க்கத்தின் பேரில் தான் தமது வாதங்களை முன்வைக்கிறார்கள். கருத்து வேறுபாடே சமூக பிளவுக்கு வித்திட்டிருப்பதை பார்க்கிறோம். கருத்து வேறுபாடு என்ற பெயரில் சமுதாயத்தில் பிரிவினையும் பிளவும் எவ்வாறு விதைக்கப்படுகின்றன என்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சாம்ராஜ்யமாக இருந்த முஸ்லிம் உலகம் 70 குட்டி ராஜ்யங்களாக மாறி இருக்கிறது. நான் கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இலங்கை வானொலியிலே தொடர்ந்தேர்ச்சியாக முஸ்லிம் நாடுகள் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் பேச்சை நிகழ்த்தி வந்தேன். மிக பெருமையாக உலகில் உள்ள நாடுகளில் 70 நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டையும் அறிமுகப்படுத்தினேன். 10 வருடங்கள் அந்த உரை தொடர்ந்து இலங்கை வானொலியில் தேசிய சேவையில் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. எல்லோரும் அந்த உரையை மிகவும் வரவேற்றார்கள், ஆர்வத்தோடு கேட்டு வந்தார்கள். சந்திப்பவர்கள் எல்லாம் 2 கேள்விகளை கேட்பார்கள். ஒன்று, இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் வந்தா நீங்கள் பேசுகிறீர்கள். ஒவ்வொரு நாட்டை பற்றியும் நிறைய தகவல்களை நான் சொல்கின்ற போது சாதாரண மக்கள் ஒவ்வொரு நாடாக சென்று அந்த நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அந்த நாடுகளை பற்றி ஆராய்ந்து வந்து நான் பேசுவதாக சிலர் நினைத்தார்கள். அந்த கேள்வி ஏதோ பாமரத்தனமாக கேட்கப்படுகிற கேள்வி. இரண்டாவது அவர்களுடைய கருத்து என்னவென்றால், மாஷா அல்லாஹ் 70 நாடுகள் முஸ்லிம் நாடுகள், 1, 2, 5, 10, 70 நாடுகள். ஒரு ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு சாம்ராஜ்யம் 70 நாடுகளாக துண்டாடப்பட்டு குட்டி ராஜ்யங்களாக மாறி குட்டி ஆட்சியாளர்களும் குட்டி மன்னர்களும் குட்டி ராஜாக்களும் குடும்பங்களிலே நிலங்களை காணிகளை துண்டாடுவது போல இஸ்லாமிய உலகத்தை துண்டாடி இருக்கிறார்களே என்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. டிவைட் அண்ட் ரூல்
பிரித்தாளும் கொள்கையின் விளைவினால் ஏற்பட்ட ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்பதை இந்த சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தகைய அவல நிலை என்று பாருங்கள். இன்று உலகமே வேற்றுமையில் ஒற்றுமை காண முயற்சிக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதுதான் இந்த உலகத்திலே பறக்க பறக்க பேசப்படுகின்ற ஒரு விவகாரம். எவ்வாறு குளோபல் ஃபேமிலியை, ஒரு பூகோள குடும்பத்தை உருவாக்கலாம், அனைத்து எல்லைகளையும் கடந்து, வேறுபாடுகளையும் கடந்து, முரண்பாடுகளையும் கடந்து எவ்வாறு ஒரு பூகோள கிராமத்தை உருவாக்கலாம், ஒரு பூகோள குடும்பத்தை உருவாக்கலாம் என்று உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை. கவலைக்குரிய நிலைமை, முஸ்லிம் சமூகமோ தினமும் எமது ஒற்றுமையில் என்ன என்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்று இரவு பகலாக தேடித் திரிகிறது. குர்ஆன் சுன்னாவின் ஒளியில், குர்ஆன் சுன்னாவின் பெயரில், அல்லாஹ் ரசூலின் பெயரில் என்ன என்ன வேற்றுமை இருக்கிறது. எப்படி இந்த ஷைத்தான் இந்த உம்மத்தோடு பயங்கரமாக விளையாடுகிறான் என்பதை ஒரு கணம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சிந்தித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருவோர் யார்? இலங்கையிலிருந்து அகார் முகமது. யார் இவர்? அகார் முகமது. அகார் விளங்காவிட்டாலும் முகம்மது விளங்கும். ஒரு முஸ்லிம், கொஞ்சம் ஏதோ துரதிர்ஷ்டவசமாக இஸ்லாத்தின் பேரினால் சில போது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள சில அமைப்புகள் இல்லாமல் இல்லை, ஓரளவு பார்த்துக் கொள்ளலாம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவரா என்று பார்த்தால் பிழையானது அல்ல. இதற்கு மேல் யார் இவர்? இவருடைய கொள்கைகள் என்ன, நம்பிக்கைகள் என்ன, போக்குகள் என்ன? அவராக இருப்பாரோ, இவராக இருப்பாரோ, இதுவாக இருப்பாரோ, அதுவாக இருப்பாரோ என்று தேடுகிற போக்கு எந்த அளவு வெரி காமன் ஒரு தோற்றப்பாடாக மாறிக்கு என்று பாருங்கள். மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅக்கல ذبيحتنا ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யார் எமது தொழுகையை தொழுகிறாரோ, யார் எமது கிப்லாவை முன்னோக்குகிறாரோ, யார் நாம் அறுத்ததை சாப்பிடுகிறாரோ, அவர் எமது சகோதரர். அவர் எமது சகோதரர். அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்க்கிறேன், முகத்தை பார்த்தால், ஆளை பார்த்தால் முஸ்லிமாக தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லுங்கள். அறிமுகமானவருக்கும் அறிமுகமாகாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் அப்படி அல்ல. இவருக்கு சலாம் சொல்வதற்கு முன்னால் இவர் வழிகேடரா இல்லையா? யார் இவர்? இந்த தாடி என்ன தாடி, இந்த குல்லா என்ன குல்லா, இந்த ஜுப்பா எந்த ஜுப்பா, இவருடைய அக்கீதா என்ன என்று சொல்லி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிளாக்காவை தோண்டி பார்க்குதுன்னு சொல்லி. அப்படி அவரை போட்டு கொடைஞ்சி போட்டுட்டு தான் சலாம் சொல்றதா இல்லையா நிலைப்பாட்டுக்கு வரும். யாருடைய வழிகாட்டல், யாருடைய போதனை, யாருடைய சுன்னா என்று கேட்கிறேன். உலகமே வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு கொண்டிருக்கிற போது நாம் எமது ஒற்றுமையில் என்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்று தேடித் திரிகிறோம். இதைவிட மிகப்பெரிய ஷைத்தானியத் வேறு எதுவாக இருக்க முடியும்? உலகமே முரண்பாட்டில் உடன்பாடு காண முயற்சிக்கின்ற போது நாம் எமது உடன்பாட்டிலே என்னென்ன முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து திரிகிறோம். இதைவிட மிகப்பெரிய ஷைத்தானியத் எதுவாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே, மிகப்பெரிய எச்சரிக்கை. அவர்கள் சொன்னார்கள், அரபு தீபகற்பத்தில் இனியும் நான் வணங்கப்பட போவதில்லை என்பதை ஷைத்தான் உறுதியாக அறிந்து கொண்டான். அந்த விஷயத்தில் அவன் முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டான். இனி ஷைத்தான் ஆகிய என்னை இவர்கள் வழிபட போவதில்லை என்பதை உறுதியாக அறிந்து கொண்டான். ஆனால் அவன் ஒரு விஷயத்தில் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை. அது என்ன? அத்தஹ்ரீஷ் பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை மூட்டி விடுவது. முஸ்லிம்களை மூட்டி விடுவது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல பேர்களால் பிளவுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவது, முரண்பாடுகளை தோற்றுவிப்பது, வேற்றுமைகளை உருவாக்குவது. இந்த விஷயத்தில் ஷைத்தான் இன்னும் நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உண்மைகளை ஒருமுறை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் என்ன?
என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமுதாயத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது, சமுதாயத்துடைய ஐக்கியத்தை கட்டி எழுப்புவது, இது ஒரு தனியான அமல். இந்த ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு எந்த விலையும் கொடுப்பது, இதற்காக சில நிலைப்பாடுகளை கூட விட்டுக் கொடுப்பது, இது குர்ஆன் சுன்னாவும் வேண்டி நிற்கின்ற அம்சங்கள், அல்லாஹ்வும் ரசூலும் நம்மிடம் எதிர்பார்க்கிற அம்சங்கள் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூமின்கள் யார்? மூமின்கள் யார்? இறை அடியார்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், அதில்லத்தினாலல் முஃமினீன், அதில்லத்தினாலல் முஃமினீன். மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் இங்கிதமாக நடந்து கொள்வார்கள்.